திருநெல்வேலி சீமையில முத்துநகர் நடுவினில திருநெல்வேலி சீமையில முத்துலாபுரத்தினில அற்புதராய் ஆட்சி செய்யும் அன்பர் யாரு இந்த ஊர்வலகம் போற்றும் எங்க செபஸ்தியாரு செபஸ்தியாரே புனித செபஸ்தியாரே செபஸ்தியாரே புனித செபஸ்தியாரே இல்லை என்று வந்தவர்க்கெல்லாம் அள்ளி கொடுக்கும் வள்ளல் அவர் தொல்லை துன்பம் துயரம் நீக்கி வாழ்வு கொடுக்கும் வல்லவர் பாரு இல்லை என்று வந்தவர்க்கெல்லாம் அள்ளி கொடுக்கும் வள்ளல் அவர் தொல்லை துன்பம் துயரம் நீக்கி வாழ்வு கொடுக்கும் வல்லவர் பாரு அவரை நினைச்சு வேண்டுத செய்தா வேண்டுவரம் தந்திடுவாரு அவரை நினைச்சு வேண்டுத செய்தா வேண்டுவரம் தந்திடுவாரு கொடியேற்றிடுவோம் பறைசாற்றிடுவோம் இந்த பூவுலகில் அவர் புனிதரை வந்தார் திருநெல்வேலி சீமையில முத்துலாபுரத்தினில அற்புதராய் ஆட்சி செய்யும் அன்பர் யாரு இந்த ஊர்வலகம் போற்றும் எங்க செபஸ்தியாரே ஜபத்தினாலே ஜெயிக்க வைத்த செபஸ்தியாரே செபஸ்தியாரே ஜெனித்த இயேசு ஜென்ம பாவம் செய்த நம்மை கழுவினாரே ஜபத்தினாலே ஜெயிக்க வைத்த செபஸ்தியாரே செபஸ்தியாரே ஜெனித்த இயேசு ஜென்ம பாவம் செய்த நம்மை கழுவினாரே பாவியாலே பாய்ந்த அன்பும் ஆவி நீக்க ஆகவில்லை பாவியாலே பாய்ந்த அன்பும் ஆவி நீக்க ஆகவில்லை பட்ட மரத்தை துளிர்க்க வைத்து புனிதரென்று கொள்ளை நோய் பிடி பஞ்சம் தருத்திரம் குடிகலந்த இந்த படையாவையும் பிள்ளையான எளியோர் அடியன் மேல் பிள்ளையாய் வந்து சாராதிருக்கவும் வெள்ளை மேனி நீர்பட்ட காரைபட வெள்ளிலம்பூ தொலைத்திட்ட ஓர் மரம் துள்ளறி என கட்டுண்டு நின்றவா அச்சிச சார்ந்து இயேசுவே ஆண்டவர் உயிர்த்த மகிமையின் ஆண்டவர் எல்லா மனிதருடன் வான்படைகளுடன் உம்மை பணிந்து ஆராதிப்போம் இயேசுவே ஆண்டவர் உயிர்த்த மகிமை ஆண்டவர் எல்லா மனிதருமே
வான் படைகளுடன் உம்மை பணிந்து ஆராதிப்போம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். வானம் பார்க்கும் பூமியை போல மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமியை போல மனமும் முகம் பார்க்கின்றது. அருளின் ஒளியே வா, அன்பின் மழையே வா. நினைவினில் இதம் நான் வாழ்ந்திடவே, நினைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. நினைவினில் நீதம் நான் வாழ்ந்திடவே, நினைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அன்பானவர்களே, இதோ நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நாம் அனைவரும் ஏற்றிருக்கின்றோம். சில மணித்துளிகள் நம் கண்களை மூடியவர்களாக இந்த மாதம் முழுவதும் புனித செபஸ்தியாரினுடைய பரிந்துரை வழியாக நம்முடைய வாழ்வில் பல வல்ல நல்ல காரியங்களை செய்து நம்மோடு உடன் பயணித்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லவோம். நம்முடைய கண்களை மூடியவர்களாக நம்முடைய கரங்களை கூப்பிக்கொண்டு நம் முன்பாக வீற்றிருக்கக்கூடிய இந்த நற்கருணை ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று இந்த நேரத்திலே நாம் கூறுவோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய நன்றியை இந்த நற்கருணை ஆண்டவருக்கு இந்த நேரத்திலே நாம் காணிக்கையாக்கி கொள்வோம். போன மாதம் நாம் இந்த இடத்தை நாடி தேடி வந்த பொழுது பல விண்ணப்பங்களோடு வந்திருக்கலாம். நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேறாதா என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த இடத்திற்கு கடந்த மாதம் நாம் வந்திருக்கலாம். இப்பொழுது மீண்டுமாக புனித செபஸ்தியாருடைய ஆலயத்தை நாடி தேடி நாம் வந்திருக்கின்றோம். காரணம், அவருடைய பரிந்துரை வழியாக இந்த நற்கருணை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே ஏதாவது ஒரு நன்மையை செய்திருக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நிச்சயமாக நிகழ்த்தி இருக்கலாம். அதற்காக இந்த நேரத்திலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய குடும்ப வாழ்விலே நாம் அமைதியை பெற்றவர்களாக இருக்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே நீக்கி, கடன் தொல்லைகள் இன்னுமாக நம்மை பல்வேறு துன்பங்களை துயரங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்த பொழுதெல்லாம் அவற்றிலிருந்து நமக்கு இந்த நற்கருணை ஆண்டவர் விடுதலையை கொடுத்திருக்கலாம். அதற்காக இந்த நேரத்திலே நாம் நன்றி சொல்லுவோம். மேலுமாக நம்முடைய குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இந்நாள் வரை தாங்கிக் கொண்டிருக்கிறாரே, அதற்காக இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நாம் இந்த நேரத்திலே நன்றியை சொல்லிக் கொள்வோம். மேலுமாக நம்முடைய குடும்ப வாழ்வில் நம்முடைய ஒவ்வொருவருக்கும்
நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில்களை அவர் ஆசீர்வதித்திருக்கலாம், தொழிலிலே நாம் முன்னேற்றத்தை பெற்றிருக்கலாம். அதற்காக இந்த நேரத்திலே இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய குடும்ப முன்னேற்றத்திற்காக நாம் செய்த ஒவ்வொரு காரியங்களிலும் நமக்கு வெற்றியை தந்து அவருடைய உடனிருப்பின் வழியாக நம்மை இந்த நற்கருணை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டிருந்திருக்கலாம். அதற்காக இந்த நேரத்திலே நாம் நன்றியை சொல்லுவோம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தி இருந்திருக்கலாம். அதற்காக நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லி தொடர்ந்து இந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று நாம் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்வோம். அன்பானவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நாம் நன்றியை சொல்லிவிட்டோம். இந்த நேரத்திலே இறை வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் எனும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். உலகம் முழுவதையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவற்றினின்று காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையாலேயே நாம் புரிந்து கொள்கிறோம். நம்பிக்கையினால் தான் ஆபேல் காயினுடைய பலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார். அதனால் அவர் நேர்மையானவர் என கடவுளிடமிருந்து நற்சான்று பெற்றார். அவருடைய காணிக்கைகளை குறித்து கடவுளே சான்று பகர்ந்தார். இறந்து போன போதிலும் இந்த ஆபேல் நம்பிக்கையின் மூலம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்பிக்கையினாலேயே ஏனோக்கு சாவுக்குட்படாதபடி கடவுளால் எடுத்து கொள்ளப்பட்டார். கடவுள் அவரை எடுத்து கொண்டதால் அவர் காணாமற் போய்விட்டார். அவர் மேலே எடுத்து கொள்ளப்படும் முன்பே கடவுளுக்கு உகந்தவர் என்று நற்சான்று பெற்றவரானார். நம்பிக்கையிலானன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும், அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தோம் என்றால் பலவிதமான பதில்களை நாம் பெறுகிறோம். நம்பிக்கை என்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு ஓரிரு வார்த்தைகளில் ஒருபோதும் பதிலை கொடுத்து விட முடியாது. காரணம், இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த வாசகத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்வது, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் எனும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஒரு ஐயமற்ற நிலை. ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை எது அழுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எப்பொழுதுமே ஒரு வகையான சக்தியால் அழுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லது நம்முடைய குடும்ப வாழ்வாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்வாக இருந்தாலும் சரி, மற்ற உறவுகளாக இருந்தாலும் சரி, ஒரு வகையான அழுத்தல் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. தாவீது அரசனுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவர் இவ்வாறாக கூறுவார், ஆண்டவரே, நான் செய்த பாவங்கள் என்னுடைய தலைக்கு மேலாக நின்று கொண்டு என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது என்று. தாங்க முடியாத வண்ணம் நான் செய்த பாவங்கள் என்னுடைய தலைக்கு மேலாக இருந்து என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது என்று அவர் கூறுவார். இனி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை எது அழுத்தி கொண்டிருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், பல நேரங்களிலும் நம்முடைய வாழ்வில் நாம் கொண்டிருக்கக்கூடிய கவலைகள் தான் நம்மை அழுத்தி கொண்டிருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த அளவிற்கு கவலைகளை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த அளவிற்கு அழுத்தப்பட்டவர்களாகத்தான், மனத்திலே ஒரு வகையான பாரத்தை கொண்டவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாம் எதை பற்றி கவலைப்படுகிறோம், எதற்காக நம்முடைய வாழ்வில் இந்த கவலைகள் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால்,
பல நேரங்களிலும் நம்முடைய குடும்பத்தை பற்றிய கவலைகள் தான் நமக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றன. குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்பத்திலே இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளாக இருக்கலாம், இன்னும் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வாக இருக்கலாம், நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாக இருக்கலாம், இன்னும் சொல்லிக்கொண்டே செல்லலாம். இத்தகைய கவலைகள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அழுத்திக் கொண்டிருக்கிறது என்றால் அது மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய ஒரு கவலையோடு தான், அத்தகைய ஒரு வாழ்வின் சூழ்நிலையோடு தான் இன்று நாம் இந்த ஆலயத்தை நாடி தேடி வந்திருக்கிறோம். புனித செபஸ்தியாரனுடைய பரிந்துரையை நாம் நாடி தேடி வந்திருக்கிறோம். இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நாம் அனைவருமே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, இவரை நம்பி ஒரு காரியத்தை நீங்கள் செய்தால் அதில் வெற்றி பெறுவீர்கள். இவர் மீது நம்பிக்கை கொண்டவராக வாழ்ந்தீர்கள் என்றால், இவரை பின்பற்றி இவரை முழுமையாக நம்பி இவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனைத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள் என்ற ஒரு வாக்குறுதியை தான் அவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு காரியத்தை, கவலைகளை எல்லாம் நீங்கள் ஒதுக்கி வைத்து ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்காக இந்த நற்கருணை ஆண்டவர் எதையும் செய்வதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சொந்த வீடு வேண்டும் என்றால், உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்றால், உங்களுடைய பிள்ளைகள் நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட வேண்டும் என்றால், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இந்த நற்கருணை ஆண்டவருக்காக செய்யுங்கள் என்றுதான். அது என்ன காரியம் என்று நீங்கள் பார்த்தோம் என்றால், நம்பிக்கை கொண்டவர்களாக வாழுங்கள் என்பதைத்தான். இந்த நற்கருணை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் வாழுங்கள். அந்த ஒரு காரியத்தை நாம் செய்தால் நிச்சயமாக நாம் இந்த இடத்திற்கு வந்து எந்தெந்த விண்ணப்பங்களை எல்லாம் புனித செபஸ்தியார் வழியாக இந்த நற்கருணை ஆண்டவருடைய பாதத்திலே நாம் வைக்கின்றோமோ அதை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக் கொள்வோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, ஐயமும் இல்லை. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 53 முதல் 58 வரை உள்ள இறை வார்த்தைகளை எடுத்து நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், ஆண்டவர் இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்கிறார். அங்கு சென்று அந்த மக்களுக்கு அவர் போதிக்கின்றார். ஆனால் அவருடைய போதனையிலே அவர்கள் நம்பிக்கை கொள்ளாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய போதனைகளை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய உறவினர்கள், அவருடைய குடும்பத்தார் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அவருடைய போதனைகளை அவர்கள் செவி கொடுத்து கேட்க மறுக்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், இந்த இடத்தில் என்னால் வல்ல நல்ல செயல்களை செய்ய இயலவில்லை. காரணம், இந்த மனிதர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று. அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தினாலே ஆண்டவர் இயேசு அந்த இடத்திலே வல்ல செயல்களை, நல்ல செயல்களை அவரால் செய்ய இயலாமல் போனது. நம்பிக்கை இல்லை. காரணம், அவருடைய போதனைகள் அவர்களுக்கு நல்வாழ்வை கொடுத்து கொண்டிருந்தன. அது பரிசேயராக இருந்தாலும் சரி, சதுசேயராக இருந்தாலும் சரி, ஏன் அவருடைய குடும்பத்தாராக இருந்தாலும் சரி, அது அவர்களுக்கு நல்வாழ்வினை கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாகத்தான் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார்கள். அதே போலவே மார்க் நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தை 22 முதல் 23 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது, ஒரு மனிதர் தன்னுடைய மகன் தீய ஆவி பிடித்தவராக இருந்த பொழுது ஆண்டவரிடத்திலே வந்து ஒரு கேள்வியை கேட்கின்றார். என்ன கேள்வி என்றால், ஆண்டவரே, உம்மால் இயலுமானால் என்னுடைய மகனை குணப்படுத்தும் என்று. ஆண்டவரே, உம்மால் இயலுமானால் என்னுடைய மகனை குணப்படுத்தும் என்று அவர் கேட்கின்றார். அனைவருக்குமே தெரியும், நம் அனைவருக்குமே தெரியும், இந்த ஆண்டவரால் இயலாத காரியம் எதுவும் இல்லை என்று. ஆண்டவரே, உம்முடைய விருப்பப்படி எனக்கு இது நிகழட்டும் என்று நாம் அன்னை மரியாவை போன்று கூறலாம்.
ஆனால் ஆண்டவரே உமக்கு இயலுமானால் இது எனக்கு நடக்கட்டும், உமக்கு விருப்பமானால் என்னுடைய விண்ணப்பங்களை ஏற்று எனக்கு நீர் செவிகொடும் என்று நாம் ஒருபோதும் கேட்கக்கூடாது. காரணம் என்னவென்றால் இந்த நற்கருணை ஆண்டவரால் நம்முடைய வாழ்க்கையில் இயலாதது எதுவும் இல்லை. எனவேதான் அவர் மார்க் நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தை 23 இவ்வாறாக கூறுவார், நம்பிக்கை உள்ளோருக்கு எல்லாம் நிகழும் என்று, நம்பிக்கை கொண்டோருக்கு எல்லாம் நிகழும் என்று இந்த நற்கருணை ஆண்டவர் அன்றே கூறிவிட்டு சென்றிருக்கிறார். இந்த நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல நேரங்களிலும் ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மையை நீர் மிகுதியாக்கும் என்று வேண்டக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கையை நீர் அதிகமாக்கும், என்னுடைய வாழ்க்கையிலே நான் நம்பிக்கையின்மையை கொண்டிருக்கிறேன், அதை அதிகமாக்கும் என்றுதான் நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து விடுவித்து வழிநடத்தி கொண்டு சென்றிருக்கிறார். அவ்வாறு சென்றுகின்ற பொழுது அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையுமே அவர் கொடுக்கின்றார். உண்ண உணவு கொடுக்கிறார், இருக்க இருப்பிடம் கொடுக்கிறார். எல்லாவற்றிற்கு மேலாக அவருடைய பாதையின் முன்பாக நெருப்பு தூணாகவும் இன்னும் பல வழிகளிலும் அவர்களுக்கு முன்பாக சென்று பாதையை செம்மைப்படுத்தி அவர்களை வழி நடத்துகிறார். அந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புகிறோம் என்று பின்தொடர்ந்து செல்லுகிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அவர்கள் மற்றொரு தெய்வத்தை நாடி செல்லுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆன்மீக தாகம் இருந்தது. தங்களை வழிநடத்திய உண்மை கடவுள் யார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களை இவ்வாறாக எல்லாம் கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய உண்மையான கடவுளை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்த உண்மை கடவுளை அவர்கள் கைவிட்டு விட்டு மற்றொரு கடவுளை நாடி செல்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறோம், இறைவனை பின்பற்றுகிறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு வேறொரு தெய்வத்தை அவர்கள் நாடி சென்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு வகையான நம்பிக்கையின்மையை அவர்கள் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை அவர்களிடமிருந்து அகற்றி அவர்களுக்கு ஒரு புதிய நாட்டை, வாக்களிக்கப்பட்ட தேசத்தை அவர்களுக்கு காண்பிக்கின்றார். பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்தை அவர்களுக்கு அவர் கொடுத்து இன்னும் அதிகமாக அந்த மக்களுடைய நம்பிக்கையை வலுப்படுத்துகின்றார். இந்த நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலும் இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் அன்பு செய்கிறோம், இந்த நற்கருணை ஆண்டவரை நான் நம்புகிறோம் என்றெல்லாம் அறிக்கையிட்டு பல நேரங்களிலும் நம்பிக்கை இழந்தவர்களாக, நம்பிக்கை அற்றவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏதாவது ஒரு துன்பம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தால் சரி, ஒருவேளை தீராத குணப்படுத்த முடியாத நோயினால் நம் அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை பல கடன் தொல்லைகள், கடன் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சூழ்ந்து நம்மை அழுத்துகின்ற பொழுது இந்த நற்கருணை ஆண்டவரை விட்டு நாம் பிரிந்து செல்கின்றோம். இந்த நற்கருணை ஆண்டவரை நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு இவ்வாறாக பல்வேறு வாழ்க்கை சூழ்நிலைகள் நம்மை அழுத்துகின்ற பொழுது அவரை விட்டு நாம் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய அவல நிலை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று இந்த நற்கருணை ஆண்டவருடைய முன்பாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய நம்பிக்கையில் நாம் எந்த அளவிற்கு ஆழப்பட்டிருக்கிறோம், இந்த நம்பிக்கையில் நாம் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறோம், நம்முடைய நம்பிக்கையின்மையிலிருந்து நாம் விடுபட்டு நம்பிக்கை பெற்றவர்களாக மாறி இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலும் நாம் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய நம்பிக்கையின்மையாகத்தான் இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கையின்மையின் நிமித்தமாகத்தான் இந்த நற்கருணை ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியாதவர்களாக மாறி போகின்றோம்.
எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 11 இறைவார்த்தை 1 முதல் 6 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். அதிலே நம்பிக்கையாளர்கள் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வை பெற்றுக் கொண்டார்கள், இன்று வரை அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் என்றால் அதற்கு காரணமும் அவர்கள் இந்த ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கைதான். ஆபிரகாமை நாம் நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கின்றோம். அதற்கு காரணமும் அவர் இந்த நற்கருணை ஆண்டவர் மீது கொண்டிருந்த ஒரு நம்பிக்கை தான். இன்று இந்த இடத்தை நாம் நாடி தேடி வந்திருக்கின்றோம். புனித செபஸ்தியார் அவருடைய பரிந்துரையின் வழியாக நமக்கு எதையாவது பெற்றுக் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையிலே இந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். நாம் நம்மிடத்திலே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, இந்த இடத்திற்கு நாம் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோமா அல்லது பக்தியோடு வந்திருக்கிறோமா என்பதைத்தான். இந்த இடத்தை ஒவ்வொரு மாதமும் நாம் தேடி நாடி வருகிறோம் என்றால் நம்பிக்கையோடு வருகின்றோமா அல்லது பக்தியோடு வருகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பக்தியோடு வருகிறோம் என்றால் இந்த இடத்திற்கு வந்தோம், செபஸ்தியாரினுடைய சுரூபத்திற்கு முன்பாக நின்று வேண்டினோம், அவருடைய பாதத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து வைத்தோம், இல்லத்திற்கு சென்றோம் என்றுதான் இருப்போம். ஆனால் நம்பிக்கையோடு இந்த இடத்திற்கு நாம் வருகிறோம் என்றால் உண்மையாகவே புனித செபஸ்தியார் வழியாக இந்த நற்கருணை ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை அதிசயங்களை செய்வார் என்ற நம்பிக்கை நம்மிலே இந்த நேரத்தில் உருவாகி இருக்க வேண்டும். எனவேதான் நான் கேட்டேன், நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களா அல்லது பக்தியோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களா என்று. உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே நம்பிக்கை இருக்கிறதா என்றால் நீங்கள் 4 இறை வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே தினமும் தூங்கச் செல்வதற்கு முன்பாக எடுத்து வாசித்து பார்க்க வேண்டும். 4 இறை வார்த்தைகளை இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வார்த்தைகளை நீங்கள் இல்லத்திற்கு சென்ற பிறகு எடுத்து ஒவ்வொரு நாளும் தூங்கச் செல்வதற்கு முன்பாக வாசியுங்கள். அப்பொழுது நீங்கள் நம்பிக்கையில் வளர்ந்திருக்கிறீர்களா அல்லது இன்னும் உங்களிடத்திலே நம்பிக்கையின்மை இருந்து கொண்டிருக்கிறதா என்பதை நீங்கள் உண்மையாகவே உணர்ந்து கொள்வீர்கள். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 6, 7, 8, 9 இந்த 4 இறை வார்த்தைகளையும் நீங்கள் உங்களுடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 6, 7, 8 மற்றும் 9. 6வது இறை வார்த்தையை யாராவது பைபிள் வச்சிருக்கிறீங்களா? 6வது இறை வார்த்தையை எடுத்து வாசிங்க. ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்போது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். கடவுளுடைய கரத்திற்கு கீழாக உங்களை தாழ்த்திக் கொள்ளுங்கள், அப்பொழுது ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். இதுதான் முதலாவதாக நாம் வாசிக்க வேண்டிய இறை வார்த்தை. நம்முடைய நம்பிக்கையில் நாம் ஆளப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய நம்பிக்கையின்மையிலிருந்து நாம் விடுபட்டு இந்த நற்கருணை ஆண்டவர் மீது நம் நம்பிக்கை கொண்டு வாழ்கிறோமா என்பதற்கு முதலாவதாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு இறை வார்த்தை இதுதான். என்னவென்றால், ஆண்டவருடைய கரத்திற்கு கீழாக உங்களை தாழ்த்திக் கொள்ளுங்கள். இதனுடைய அர்த்தம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, ஏன் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும்? தாழ்த்தி கொள்வதால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஒரு பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம்? ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள் இருக்கலாம், நம்முடைய அண்டை வீட்டாரோடு பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கலாம். அந்த நேரத்திலே பல நேரங்களிலும் நாம் இருமாப்பு கொண்டவர்களாக, நாம் ஆணவம் மிக்கவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் நான் அவர்களை மன்னிக்க வேண்டும்? அவர்களை நான் மன்னித்தால் அவர்கள் எனக்கு செய்த தவறை நான் மறந்து விடுவேன், எனவே அவர்களை ஒருபோதும் நான் மன்னிக்க மாட்டேன் என்ற ஒரு அகங்காரத்தோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய கரத்திற்கு கீழாக உங்களை தாழ்த்துங்கள் என்று கூறுவதன் அர்த்தம் என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்யக்கூடிய செயல்களும் சொல்லும் இறைவனுக்கு பயந்து செய்யக்கூடிய செயல்களாக, இறைவனுக்கு பயந்து சொல்லக்கூடிய சொற்களாக இருக்கட்டும் என்பதைத்தான்.
ஆண்டவருடைய கரத்திற்கு கீழாக உங்களை தாழ்த்திக் கொள்வது என்பது நீங்கள் இந்த நற்கருணை ஆண்டவருக்கு பயந்து உங்களுடைய சொல்லையும் உங்களுடைய பேச்சையும் அமைத்து கொள்ளுங்கள் என்றுதான். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய சொற்களும் நம்முடைய செயல்களும் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறன என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சொற்களும் செயல்களும் இந்த நற்கருணை ஆண்டவருக்கு பயந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலும் நம்முடைய சொற்கள் பிறரை காயப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கின்றன. பல நேரங்களிலும் நம்முடைய செயல்கள் நமக்கு அடுத்திருப்பவரை, நம்மை சார்ந்து வாழ்கின்றவர்களை, நம்முடைய அண்டை அயலாரை காயப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் அமைந்து கொண்டிருக்கிறது. அது எதற்குடைய அடையாளமாக, அது எதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது என்றால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை தான் அது வெளிப்படுத்துவதாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையாகவே இந்த நற்கருணை ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை கொண்டு வாழ்கிறோம் என்றால் பிறரை காயப்படுத்துவதை விட்டுவிட்டு பிறருக்கு அன்பு பணி செய்வதில் தான் நாம் அதிகமாக ஈடுபடுவோம். காரணம் என்னவென்றால் அவர்களும் இந்த நற்கருணை ஆண்டவருடைய உருவையும் இந்த நற்கருணை ஆண்டவருடைய சாயலையும் தாங்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். எப்பொழுது இந்த நற்கருணை ஆண்டவருடைய சாயலையும் உருவையும் நமக்கு அடுத்திருப்பவர் நம்முடைய அண்டை வீட்டார் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்கிறோமோ அப்பொழுது நிச்சயமாக அவர்களை நாம் அன்பு செய்யத்தான் ஆரம்பிப்போமோ தவிர அவர்களை ஒருபோதும் காயப்படுத்துபவர்களாக, நம்முடைய சொல்லால் நம்முடைய செயலால் அவர்களை காயப்படுத்துபவர்களாக நாம் மாற மாட்டோம். புனித அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்னை தெரசா என்றாலே அவர் அன்பு பணி செய்பவர் என்பது நமக்கு தெரியும். அன்பு பணி செய்து பல விருதுகளை பெற்றவர், இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். ஒரு முறை அவர் கல்கத்தாவில் இருந்த தெருக்களிலே நடந்து சென்று கொண்டிருந்தார். அவ்வாறு நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது குப்பை தொட்டியிலிருந்து ஒரு சத்தத்தை கேட்கிறார். அவர் அந்த குப்பை தொட்டிக்கு அருகாமையிலே சென்று அந்த குப்பை தொட்டிக்கு உள்ளாக பார்த்த பொழுது ஒரு பச்சிளம் குழந்தையை தூக்கி எறிந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அன்னை தெரசா அந்த குழந்தையை எட்டி பார்த்த பொழுது அந்த குழந்தை உடல் ஊனமுற்றதாக இருந்தது. உடலிலே சில குறைபாடுகளை அந்த குழந்தை கொண்டதாக இருந்தது. அன்னை தெரசா தன்னுடைய கரங்களிலே அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு அதை கொண்டு வருகிறார். அப்பொழுது அங்கிருந்த அருட்சகோதரிகள் அன்னையிடத்திலே கேட்கிறார்கள், அன்னையே, இந்த குழந்தைக்கு உடலிலே குறைபாடுகள் இருக்கிறது, இந்த குழந்தையை ஏன் நம்முடைய இல்லத்திற்கு கொண்டு வந்தீர்கள் என்ற ஒரு கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது அன்னை தெரசா தன்னுடைய சகோதரிகளிடத்திலே கூறிய வார்த்தை இதுதான்: நீங்கள் இந்த குழந்தையினுடைய உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை, இந்த குழந்தையினுடைய உடலில் இருக்கக்கூடிய ஊனத்தை தான் பார்க்கிறீர்கள் என்று, ஆனால் நான் இந்த குழந்தையின் உள்ளாக இருக்கக்கூடிய இயேசுவினுடைய உருவையும் சாயலையும் தான் பார்க்கிறேன் என்று அவர் கூறினாராம். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பொழுது நமக்கு அடுத்திருப்பவர் இறைவனுடைய சாயலை உருவை தாங்கியவராக இருக்கிறார் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்கிறோமோ அப்பொழுது அவர்களை அன்பு செய்யத்தான் ஆரம்பிப்போம். அவர்கள் மீது அக்கறை கொண்டவர்களாகத்தான் நாம் வாழுவோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அக்கறை கொண்டவர்களாக, அன்பு செய்து வாழ்பவர்களாக வாழுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த நற்கருணை ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக மாறுகின்றோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை நாம் அகற்ற வேண்டும் என்றால் முதலாவதாக நாம் வாசிக்க கேட்டது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இருமாப்புகளையும் அகங்காரங்களையும் ஆணவத்தையும் நாம் மாற்றிக்கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய கரத்தின் கீழாக நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அவ்வாறு தாழ்த்தி கொண்டு பிறரை அன்பு செய்து அவர்கள் மீது அக்கறை கொண்டு வாழுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய கைமாறு மிகவும் பெரிதாக இருக்கிறது. அதைத்தான் இரண்டாவது இறைவாக்கியமாக நாம் வாசிக்க கேட்டோம். அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் என்று. அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். நீங்கள் எப்பொழுது
இவருக்கு பயந்து, இந்த நற்கருணை ஆண்டவருக்கு பயந்து உங்களுடைய பேச்சையும் உங்களுடைய சொல்லையும் செயலையும் மாற்றி அமைக்கிறீர்களோ, அப்பொழுது ஏற்ற காலத்தில் இவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் தாழ்ந்து போகிறீர்கள் என்று அர்த்தமல்ல, மாறாக அவருக்கு முன்பாக உகந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறீர்கள். உங்களுடைய உகந்த வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஆசீர்வாதத்தின் வழியாக, ஆசியின் வழியாக நிச்சயமாக உயர்த்துவார். இரண்டாவது இறைவார்த்தை, 7வது இறைவார்த்தை வாசிங்க யாராவது. 1 பேதுரு அதிகாரம் 5 இறைவார்த்தை 7. உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். இயேசுவில் பிரியமானவர்களே, உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் விட்டுவிடுங்கள், அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் என்று. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை மாற்றிவிட்டு இவர் மீது நம்பிக்கை கொண்டவராக நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த இரண்டாவது இறை வார்த்தை நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோய் என்றால் அது கவலைதான். இந்த கவலை என்கிற நோய் ஒரு பரவும் நோயாகத்தான் இருக்கிறது. காரணம், இந்த நோயை நாம் மட்டும் வைத்துக் கொள்வதல்ல, மாறாக இந்த நோயானது நம்மிடத்திலிருந்து பிறருக்கும் பரவி செல்கிறது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு வகையான கவலையினால் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது யாரை தேடி செல்கிறோம்? பல நேரங்களிலும் பல மனிதர்களைத்தான் நாம் நாடி தேடி செல்கிறோம். நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் சென்று நம்முடைய கவலையை நாம் அவர்களிடத்திலே கூறுகின்றோம். உண்மையாகவே அவர்களுக்கும் அவருடைய வாழ்க்கையிலே பல கவலைகள் இருக்கும். நாம் ஆறுதலை தேடி அவர்களிடத்திலே நம்முடைய கவலைகளை கொண்டு செல்கிறோம். ஆனால் வீடு திரும்புகின்ற பொழுது அவர்களுடைய கவலைகளையும் நாம் சேர்த்துதான் சுமந்து வருகிறோம் என்றால் அதுதான் உண்மையாக இருக்கிறது. நாம் யாரிடத்தில் எல்லாம் சென்று நம்முடைய கவலைகளை நாம் வெளிப்படுத்துகிறோமோ, ஒருவேளை அது அவர்களுக்கு நகைப்பாக கூட இருக்கலாம். அவர்களுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது, அவளுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு துன்பங்கள் இருக்கிறது என்று அது அவர்களுக்கு ஒரு நகைப்பாக கூட மாறலாம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆனால் நாம் கவலைகளை யாரிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும்? இந்த கவலைகளை எல்லாம் யாரிடத்திலே நாம் மனம் விட்டு கூற வேண்டும் என்றால் இதோ இந்த நற்கருணை ஆண்டவருடைய பாதத்தில் தான் நாம் அந்த கவலைகளை எல்லாம் எடுத்து வைக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் நமக்கு ஆறுதலையும் தேறுதலையும் தரக்கூடிய ஒரே தெய்வம் இவர் ஒருவர்தான். நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும், எல்லா வகையான வாழ்வியல் சூழல்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வாக இருப்பவர் இந்த நற்கருணை ஆண்டவர் ஒருவராக மட்டும்தான் இருக்க வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வைத்திருக்கக்கூடிய பணமும் நாம் வைத்திருக்கக்கூடிய வசதிகளும் வாய்ப்புகளும் ஒருபோதும் நமக்கு அந்த ஆறுதலை தேறுதலை தந்துவிடாது. நம்முடைய கவலைகளை பிறரிடத்தில் சொல்வதாலோ, ஒருவேளை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு நாம் அடிமையாகி கொண்டிருப்பதாலோ நமக்கு அந்த ஆறுதல் கிடைத்து விடாது. மாறாக எப்பொழுது இந்த நற்கருணை ஆண்டவருடைய பாதம் வந்து நாம் உளந்தாளிட்டு அவருடைய பாதத்தில் நம்முடைய கவலைகளை எல்லாம் எடுத்து வைத்து நாம் ஜெபிக்கின்றோமோ, அப்பொழுது நிச்சயமாக அவர் நம் மீது கவலை கொண்டுள்ளார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். நம்முடைய கவலைகளை அவரிடத்திலே விட்டுவிடுகின்ற பொழுது அவர் நம் மீது இன்னும் அதிகம் கவலை கொண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்விலே இன்று மறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று குடும்ப ஜெபம். இந்த குடும்ப ஜெபம் இல்லாததன் காரணமாகத்தான் நம்முடைய குடும்ப வாழ்விலே கவலைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு குடும்பத்தில் ஜெபம் இருக்கிறதோ, குறிப்பாக குடும்ப ஜெபத்தை அனைவரும் இணைந்து ஜெபிக்கின்றார்களோ அந்த குடும்பம் கவலையற்ற குடும்பமாக இருக்கும் என்றால் அதுதான் உண்மை. எந்த ஒரு குடும்பம் குடும்ப ஜெபத்திலே இணைந்திருந்து ஜெபிக்கிறதோ அந்த குடும்பம் எப்பொழுதுமே கவலையற்ற குடும்பமாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே குடும்ப ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி கொள்ள வேண்டும்.
குடும்ப ஜெபத்தை நாம் உருவாக்கி கொண்டு நம்முடைய கவலைகளை இந்த ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைத்து நாம் தினந்தோறும் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கவலை எனும் நோய் மறைந்து கொண்டிருக்கும். காரணம், இந்த நற்கருணை ஆண்டவர் நம் மீது கவலை கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக வாழுவோம். அவ்வாறு வாழுகின்ற பொழுது இவர் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையானது வலுப்பெற்று மீண்டுமாக நாம் அவரோடு இணைவதற்கு அது உறுதுணையாக இருக்கும். இது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை அகற்றுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய இரண்டாவது இறைவார்த்தை. மூன்றாவதாக 8வது இறைவார்த்தை யாராவது வாசிங்க. அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது. அறிவு தெளிவோடு இருங்கள். ஏனென்றால் உங்கள் எதிரியாகிய அழகை கர்ஜிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என தேடித் திரிகிறது. அறிவு தெளிவோடு இருங்கள். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய பொருள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது பல நேரங்களிலும் நாம் நம்பகத்தன்மை, அதாவது மூட நம்பிக்கைக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோம். ஒருவேளை நாம் நம்முடைய கவலைகளை இந்த நற்கருணை ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைத்து ஜெபிக்கின்றோம், நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து வைத்து ஜெபிக்கின்றோம். ஆனால் தகுந்த நேரத்திலே எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை என்றால் நாம் பல மூட நம்பிக்கைகளுக்கு அடிமையாகி போகின்றோம். மூட நம்பிக்கைகள் என்றால் வேற்று மதத்தை நாடிச் செல்வதும் வேற்று நம்பிக்கையை நாடிச் செல்வதும் ஒரு வகையான மூடத்தன்மையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது நாம் இந்த உண்மையான கடவுளை விட்டுவிட்டு அறிவு தெளிவற்றவர்களாக பிற மதத்தை நாடிச் செல்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்பகத்தன்மை இருக்கிறது என்றுதான் அது அர்த்தமாக இருக்கிறது. யாரெல்லாம் இந்த நற்கருணை ஆண்டவர் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டு வருகிறார்களோ அவர்கள் இந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு இவரே ஆண்டவர், இவரே உண்மையான கடவுள் என்பதை தெரிந்து அறிந்து கொண்டு வாழ்வார்கள். இதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை விவிலியத்திலிருந்து எடுத்து கூற வேண்டும் என்றால் யோபுவினுடைய வாழ்க்கை தான் அதற்கு ஒரு சிறந்த சான்றாக இருக்கும். காரணம் என்னவென்றால் அவருடைய வாழ்க்கையிலே 3 சுற்றுகளாக எதிரியாகிய அழகை அவரை சோதிக்கின்றார். முதல் சுற்றிலே அவருடைய நிலபுலன்களை அவர் இழந்து விடுகிறார். முதல் சுற்றிலே அவருடைய பிள்ளைகளை அவர் இழந்து விடுகிறார். ஆனாலும் அவர் தன்னுடைய நம்பிக்கையை இழக்கவில்லை. காரணம், இறைவன் தான் தமக்கு கொடுத்தார் என்பதிலே அவர் உறுதியாக இருந்தார். இரண்டாவது சுற்றிலே அவர் தன்னுடைய நிலபுலன்களை எல்லாம் இழந்து விடுகிறார். ஆனாலும் அவர் சற்று கூட நம்பிக்கை தளராதவராக இருந்தார். காரணம், இறைவன் தாமே எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார் என்று இறுதி சுற்றிலே எதிரியாகிய அழகை அவருடைய உடலில் பல நோய்களை கொடுத்து அவரை சோதித்தது. அவ்வாறு சோதித்த பொழுதும் இந்த நற்கருணை ஆண்டவரை, இந்த ஆண்டவரை அவர் ஒருபோதும் கைவிடாமல் அவர் எனக்கு கொடுத்த அனைத்தையும் அவரே எடுத்துக்கொண்டார், மீண்டும் அவர் எனக்கு கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலும் எதிரியாகிய அழகையின் வழியாக பல துன்பங்களை நாம் அடையலாம். நம்முடைய தொழிலிலே முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே அமைதி இல்லாமல் இருக்கலாம். நாம் பல பிரச்சனைகள், குறிப்பாக கடன் தொல்லைகள் என பல பிரச்சனைகளுக்கு நாம் அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இறைவன் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அவ்வாறு வாழுகின்ற பொழுதெல்லாம், துன்ப துயரங்களால் அலைக்கழிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் இந்த நற்கருணை மீது நற்கருணை ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்து பல மூட நம்பிக்கைகளுக்கு நாம் அடிமையாகி கொண்டிருக்கிறோம். பல நேரங்களிலும் பல வேற்று நம்பிக்கையை நாடி, வேற்று மதத்தினரை நாடி, வேற்று சபைகளை நாடி நாம் செல்லுகின்ற பொழுதெல்லாம் இந்த நற்கருணை ஆண்டவரை நாமும் மறுதலித்தவர்களாக மாறுகின்றோம். அதோடு நின்று விடாமல் நம்முடைய நம்பிக்கை தன்மையிலே, நம்பகத்தன்மையிலே நாம் மீண்டுமாக வலுப்பெற்றுதான் போகின்றோம். எப்பொழுது இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலிருந்து நம்மை நாம் பிரித்து மூட நம்பிக்கைகளுக்கு நாம் அடிமையாகி போகின்றோமோ அப்பொழுது இவரோடு உள்ள உறவை நாம் துண்டித்துக் கொள்கின்றோம்.
அதோடு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்பிக்கை இழந்த மனிதர்களாக சோர்வடைந்து போகின்றோம். எனவேதான் எப்பொழுதெல்லாம் நாம் மூட நம்பிக்கைகளுக்கு அடிமையாகி போகின்றோமோ அப்பொழுதெல்லாம் அறிவு தெளிவை நாம் பெற்றவர்களாக இறை வார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த உறுதுணையை நாம் மீண்டுமாக பெற்றவர்களாக இந்த நற்கருணை ஆண்டவரை நோக்கி நாம் திரும்ப வேண்டும். எனவேதான் திருப்பாடல் 118 இறைவார்த்தை 8 இவ்வாறாக திருப்பாடல் ஆசிரியர் கூறுவார்: மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட இந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பது நலம் என்று. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட்டுவிட்டு வேற்று மதத்தின் மீது நம்பிக்கை வைப்பதை விட்டுவிட்டு வேற்று சபையின் மீது நம்பிக்கை வைப்பதை விட்டுவிட்டு இவர் மீது நம்பிக்கை வைக்கிறோமோ அப்பொழுது நாம் நம்பிக்கையில் வளர்பவர்களாக மாறுகின்றோம். இறுதியாக ஒரே ஒரு இறைவார்த்தையை மட்டும் நான் கூறுகின்றேன். 9வது இறைவார்த்தை எடுத்து வாசிங்க. 1 பேதுரு அதிகாரம் 5 இறைவார்த்தை 9. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் போதுமா? அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உங்கள் அழகையாகிய சாத்தானை நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் அழகையை எதிர்த்து நில்லுங்கள். அதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்கள் வருகிறது என்றால் இது நமக்கு மட்டும் வருகிற துன்பம் மட்டுமல்ல, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் வருவதுதான். காரணம், மனிதர்களாகிய நாம் இயல்பாகவே பலவீனமானவர்கள், இயல்பாகவே உடைந்து போகக்கூடிய தன்மை கொண்டவர்கள். அத்தகைய தன்மையோடு வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே துன்பத்திற்கு ஆளாகி கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய சகோதர சகோதரிகள் எவ்வாறு துன்பங்களை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறார்களோ அதே போலவே தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த துன்பங்களுக்கு பிறகு நமக்கு நிச்சயமாக ஒரு நிறை வாழ்வு இருக்கிறது, ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு இருக்கிறது. அதைத்தான் 10வது இறைவார்த்தையிலே நாம் வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு அதிகாரம் 5 இறைவார்த்தை 10 எடுத்து வாசிங்க. எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பத்திற்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அது சிறிது காலத்திற்கு பிறகு இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மை சீர்படுத்துவார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவற்றையெல்லாம் இழந்திருக்கிறோமோ, எவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கைவிட்டிருக்கிறோமோ, எவற்றையெல்லாம் இழந்து தவித்து கொண்டிருக்கிறோமோ அவற்றையெல்லாம் இவர் மீண்டும் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை தான். உறுதிப்படுத்துவார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இவர் நமக்கு மிகப்பெரிய துணையாக இருந்து நம்மை வழிநடத்துவார் என்பதுதான். வலுப்படுத்துவார் என்றால் பலவீனமாக இருக்கக்கூடிய நம்மை உடைந்தவர்களாக இருக்கக்கூடிய நம்மை உறுதிப்படுத்தி நம்முடைய நம்பிக்கையிலே மீண்டும் வலுப்படுத்துவார் என்பதுதான். இறுதியாக நிலை நிறுத்துவார் என்றால் நாம் நம்முடைய நம்பிக்கையிலே தள்ளாடுகின்ற பொழுது, நம்முடைய நம்பிக்கையிலே நாம் சோர்ந்து போகின்ற பொழுது அவர் நம்மோடு இருந்து நம்மை நிலை நிறுத்துவராக இருக்கிறார் என்பதைத்தான். ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற பொழுதெல்லாம்
இந்த நற்கருணை ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்வோம். இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மை சீர்படுத்தி, நம்மை வலுப்படுத்தி, நம்மை நிலைநிறுத்துவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டுவோம். நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எண்ணங்களை, ஏக்கங்களை அவருடைய பாதத்திலே இந்த நேரம் எடுத்து வைத்து நாம் உருக்கமாக வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். தந்தை அவர்கள் அருமையாக சொன்னார்கள், கவலைதான் எல்லோருடைய பிரச்சனையுமாக இருக்கின்றது, நிம்மதியை கெடுக்கின்றது, போராட்ட வாழ்க்கையை உருவாக்குகின்றது. ஆகவே அந்த கவலைகளை தீர்ப்பதற்காகத்தான் நாம் இங்கே ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடி வந்திருக்கின்றோம். இது அருமையான திருத்தலத்தை, வல்லமை உள்ள திருத்தலத்தை தேடி வந்திருக்கின்றோம். புனித செபஸ்தியாருடைய வல்லமை விளங்குகின்ற இந்த அற்புதமான இந்த திருத்தலத்திலே பல்வேறு இடங்களிலிருந்து வந்து குழுமி இருக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய விசுவாசம், நம்பிக்கை அதிகம்தான். அதோடு உங்களுடைய உள்ளங்களில் ஏராளமான கவலைகள் இருக்கின்றன, வேண்டுதல்கள் இருக்கின்றன. அவைகளை இங்கு வந்து தீர்த்து ஆண்டவருடைய அருள் ஆசிரால் நாம் அவைகளிலிருந்து மீள வேண்டும், நலம் பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இங்கே வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு அருள் ஆசிரை வல்லமையை பொழிய இருக்கின்றார். அனைவரும் பக்தியோடு கண்களை மூடி, எங்கு எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, கண்களை மூடி பராக்குகளுக்கு இடம் கொடாமல் பிரசன்னமாயிருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை உங்களுடைய கண்கள் முன்னால் நிறுத்தி நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். உங்களை வேண்டுதல்கள் கிடைக்கும்படியாக பக்தியோடு ஜெபியுங்கள். அப்பொழுது நீங்கள் அந்த வல்லமை, அளவற்ற வல்லமை பெற்று மகிழ்வீர்கள். கண்களை மூடி பக்தியோடு மன்றாடுவோம். ஆண்டவருடைய வல்ல கரம் நம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். சிறு வயது முதலே பல்வேறு கவலைகளுக்கு ஆளாகி இருக்கின்றோம். சிறு குழந்தைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ கனவுகளை கண்டு, ஏமாற்றங்களை கண்டு, பல்வேறு நினைவுகளிலே, வேதனைகளிலே இருக்கின்றார்கள். எங்களுக்கு நல்ல ஒரு தாய் தந்தை கிடைக்கவில்லையே, நல்ல ஒரு வளமையான குடும்பம் கிடைக்கவில்லையே, இவ்வளவு வசதியற்ற ஒரு குடும்பம், தரித்திரமான குடும்பம், கஷ்டமான குடும்பம், இங்கே ஆண்டவர் என்னை பிறக்க வைத்து விட்டாரே, என்னாலும் சண்டையும் சச்சரவுமாக இருக்கின்ற துர்மாதிரியான பெற்றோர்கள் இவர்களுக்கு பிள்ளையாக என்னை தந்துவிட்டாரே என்று வருந்துகின்ற அநேக பிள்ளைகளை, மன கவலையோடு இருக்கின்ற பிள்ளைகளை இப்பொழுது ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கின்றார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நீ என்ன விஷயம் குறித்து, என்ன காரியத்துக்காக நீ கவலைப்படுகிறாய் என்பதை நான் அறிவேன். உன்னுடைய குடும்பத்தை நினைத்து நீ வருந்த வேண்டாம். எந்த இடத்தில் நாம் உழைத்தாலும் அந்த இடத்திலே நாம் பிரகாசிக்க வேண்டும், நாம் செழுமையாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் சிறப்பு, உயர்வு. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று அடுத்த வீட்டையும் அடுத்தவர்களையும் பார்த்து மனவேதனை அடைந்திருந்தால் நாம் ஒரு நாளும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது என்பதை உணர்ந்து கொள். ஆகவே என்ன சூழ்நிலையிலும் நான் வளர்ந்து காட்டுவேன், என்னுடைய எதிர்காலத்தை நான் பிரகாசமாக்கி உயர்த்தி காட்டுவேன். வசதி உள்ளவனாக நான் வாழ்வேன், வசதியுள்ள மனிதனாக, பணக்கார வசதியான மனிதர்களாக வாழ்ந்து சிறப்பாக உயர்வடைவேன். அதற்கெல்லாம் ஆண்டவர் எனக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நீ மனம் தளராமல் இரு. யாரையும் ஒப்பிடாதே, யாரையும் கண்டு பொறாமைப்படாதே, இல்லாத நினைத்து ஏங்காதே என்று அன்போடு ஆசீர்வதிக்கின்றார், நிம்மதியை தருகின்றார். நீ மகிழ்ச்சியோடு வாழ், நான் உன்னோடு இருக்கின்றேன், உனக்கு தேவையான அனைத்தையும் தந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அன்போடு தொட்டு ஆசீர்வதிக்கின்றார். மனக்குறையோடு கவலையோடு இருக்கின்ற பிள்ளைகள் ஆண்டவர் தருகின்ற அருளையும் ஆசிரியர் நினைத்து மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக அவருக்கு நன்றி கூறுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். படிப்புக்காக இயங்குகின்ற பிள்ளைகளை உங்களுக்கு ஆண்டவர் ஆசிரியர் அளிக்கின்றார். நான் பெரிய படிப்பு படிக்க வேண்டும், நான் வக்கீலாக வேண்டும், நான் டாக்டராக வேண்டும், நான் என்ஜினியர் ஆக வேண்டும், இதெல்லாம் எவ்வளவோ எனக்கு கனவு இருக்கின்றது, எவ்வளவோ ஆசை இருக்கின்றது. ஆனால் என்னுடைய குடும்பம் அப்படி இல்லையே,
என்னுடைய பெற்றோர்கள் அப்படிப்பட்ட ஆர்வமுள்ளவர்களாக இல்லையே, என்னை படிக்க வைக்க ஆள் இல்லையே என்று கலங்குகின்ற பிள்ளைகளே, உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன். உங்களுடைய மனக்குறைகளை நான் செவியுற்று நீங்கள் மனம் மகிழும்படியாக உங்களுக்கு அருள் வழங்குகின்றேன். நீ எண்ணிய காரியம் ஈடேறும், நீ விரும்பிய ஆசீர் கிடைக்கும், நீ விரும்பிய படிப்பு உனக்கு கிடைக்கும்படியாக நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். நீ இங்கே வந்து என்னை தேடி மன்றாடியதால் உன்னுடைய விசுவாசத்திற்காக, உன்னுடைய நம்பிக்கைக்காக நான் பரிசாக நான் வழங்குகின்றேன். நீ விரும்பிய படிப்பு உனக்கு கிடைக்கும்படியாக, நீ விரும்பிய பட்டம் உனக்கு கிடைக்கும்படியாக நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன் என்று ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். படித்த படிப்புக்காக வேலை தேடுகின்ற பிள்ளைகள் எத்தனையோ பேர் படித்துவிட்டு வேலை வாய்ப்பில்லாமல் கவலையோடு கண்ணீரோடு இருக்கின்றார்கள். நான் படித்து என்ன கண்டேன்? எனக்கு வேலை யார் தருவார்? நான் எங்கே போய் வேலை தேடுவேன்? ஒரு வேலையும் எனக்கு கிடைக்க மாட்டேன் என்கிறதே. எத்தனையோ இடங்களுக்கு சென்று பார்த்து விட்டேன், எத்தனையோ முயற்சிகள் எடுத்து பார்த்து விட்டேன், ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேன் என்கிறதே என்று கவலையோடு ஏக்கத்தோடு இருக்கின்ற மகனே மகளே, உன்னை நான் ஆசீர்வதிக்கின்றேன். கவலைப்படாதே, விரைவிலேயே உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். உனக்கு ஒரு நல்ல வேலையை நான் தருவேன். நீ விரும்புகின்ற வேலையை நான் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நலமுறை செய்வேன், உன்னுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க வைப்பேன் என்று ஆசீர்வதிக்கின்றார். திருமண வரனுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அநேக பிள்ளைகளை, இளைஞர்களை, இளம்பெண்களை இப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய அருட்கரத்தால் ஆசீர்வதிக்கின்றார். கலங்காதே மகனே மகளே, உன்னுடைய வயது வந்து விட்டது. உரிய காலத்திலே மனம் முடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை இனிமையாக அருமையாக இருக்கும். ஆகவே உனக்கும் விரைவிலேயே உன்னுடைய வயது முதிர்ந்து விட்டது என்று கவலைப்படாதே. விரைவிலேயே உனக்கு ஒரு அருமையான மன வாழ்க்கை கிடைக்கும்படியாக திருமண வரனை உனக்கு நான் தருகின்றேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். வெகு விரைவிலேயே உனக்கு நல்ல செய்தி கிடைக்கும், விரைவிலேயே உனக்கு நல்ல மன வாழ்க்கை அமையும் என்று அன்போடு ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். திருமண வரனை அளித்த நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். குழந்தை வரத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்த அநேக பிள்ளைகளை இப்பொழுது ஆசீர்வதிக்கின்றார். மனம் முடித்து விட்டால் போதுமா? மனம் முடித்த உடனே மறுநாளே குழந்தை வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள், எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மற்றவர்கள் அதை ஒரு குறையாக சொல்கின்றார்கள். இதன் காரணமாக நிம்மதி இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், சமுதாயத்திலே நடமாட முடியாமல் தலை தொங்கி போய் இருக்கின்ற அநேகரை இப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். கவலைப்படாதே மகனே மகளே, கவலைப்படாதே. வெகு விரைவிலேயே நான் உனக்கு அந்த பாக்கியத்தை தருகின்றேன். வெகு விரைவிலேயே உனக்கு மழலை செல்வத்தை தருகின்றேன். நீ மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிலே நீ மகிழ்ச்சியோடு உன்னை மழலை நீ கொஞ்சி மகிழ்வாய். அவ்விதமாக உனக்கு நான் பிள்ளை செல்வத்தை இப்பொழுது நான் அள்ளி தருகின்றேன். நீ மனம் மகிழும்படியாக நான் உனக்கு மழலை செல்வத்தை தருகின்றேன் என்று ஆசீர்வதிக்கின்றார். நன்றி கூறுவோம். மழலை செல்வம், குழந்தை வரம் வழங்கிய ஆண்டவருக்கு மனம் மகிழ்ந்து நன்றி கூறுவோம். திருமணம் முடித்தவுடனே குடும்ப சமாதானத்தை இழந்தலைகின்ற அநேக குடும்பங்களை ஆண்டவர் இப்பொழுது தொட்டு ஆசீர்வதிக்கின்றார். அவருடைய மன கவலைகளை நீக்குகின்றார். கல்யாணம் முடித்தால் மிக மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று, சந்தோஷமாக இருக்கலாம் என்று முடித்தவர்கள் பின்னர் 5 மாதம் 1 வருடம் ஆன விற்பாடு எல்லாமே மாறிப்போய் விட்டதை கண்டு மகிழ்ந்து மனம் ஒடிந்து போய் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் இப்பொழுது ஆசீர்வதிக்கின்றார். கவலைப்படாதே, எடுத்ததற்கெல்லாம் கோபப்படாதே, எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போடாதே, எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகப்படாதே, எடுத்ததற்கெல்லாம் விதண்டாவாதம் செய்யாதே. பொறுமையாக ஏற்றுக்கொள், ஒருவரை ஏற்று அன்போடு மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். தாழ்ச்சியும் பணிவும் ஆங்காரம் இல்லாத குணங்களும் நமது குடும்பத்திலே சமாதானத்திற்கு வழிவகுக்கின்றன, குடும்ப சமாதானத்தை கட்டி எழுப்புகின்றன. ஆகவே இந்த நற்குணங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த நற்குணங்கள் மிகுதியாக இருந்தால் மட்டும்தான் குடும்பங்கள் அமைதியாக, சமாதானமாக, மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆகவே அந்த குணத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடியுங்கள். இயன்ற வரைக்கும் ஒருவரொரு மன்னித்து, ஒருவரொரு ஏற்று, ஒருவரொரு அன்பு செய்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அன்போடு அறிவுறுத்துகின்றார். குடும்ப சமாதானத்திற்காக ஏங்குகின்ற மகனே மகளை ஆண்டவருடைய அறிவுரையை ஏற்று உன்னுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சியை உருவாக்கு, உன்னுடைய குடும்பத்தில் நிம்மதியை உருவாக்கு. சமாதானத்தின் இறைவன் சமாதானத்தை
அமைதியை தருகின்றார். மகிழ்ச்சியோடு நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறி சமாதானத்திற்காக நன்றி கூறி ஏற்றுக்கொள்வோம். தொழில் சரியில்லையே என்று ஏங்குகின்ற அநேகர் இருக்கின்றீர்கள். என்ன தொழில் செய்தாலும் எனக்கு அதில் ஏற்றமே இல்லை, நான் மீண்டும் மீண்டும் ஒடிந்து விழுகின்றேன், மீண்டும் மீண்டும் தோல்வி அடைகின்றேன், வருமானம் வசதி இல்லை, நான் என்ன அம்பானி அதானி ஆக வேண்டும் என்றா கேட்கின்றேன். மற்ற குடும்பங்களைப் போல ஒரு நடுத்தர குடும்பமாக நல்ல ஒரு குடும்பமாக நாங்களும் பொருளாதாரத்திலே ஒரு குறையில்லாமல் வாழும்படியாக எனக்கு ஒரு ஆசிரியர் கிடைக்காதா, எனக்கு ஆண்டவர் அருள் தர மாட்டாரா என்று கவலையோடு வேண்டிக் கொண்டிருக்கின்ற மகனே மகளே, உங்களை இப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். உங்களுடைய தொழிலை ஆசீர்வதிக்கின்றார். நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் அந்த தொழிலே ஏராளமான நன்மைகளை, ஏராளமான முன்னேற்றங்களை, ஏற்றங்களை காணும் விதமாக இப்பொழுது உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கின்றார். உங்கள் இல்லத்திற்கு வந்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். நீங்கள் செய்கின்ற தொழிலை தொட்டு ஆசீர்வதிக்கின்றார். மேன்மேலும் விருத்தி அடையும்படியாக அவர் உங்கள் தொழிலை ஆசீர்வதிக்கின்றார். எனவே நீங்கள் நல்ல வருமானம், நல்ல வளமை பெற்று நீங்கள் சமுதாயத்தில் எழுந்து நிற்க அவர் உங்களுக்கு தன்னுடைய அருள் ஆசிரியை அன்போடு பொழிந்து கொண்டிருக்கின்றார். தொழில் சரியில்லாமல் கடன் பிரச்சனையில் சிக்கி கடன் நிலை மூழ்கி தவிக்கின்ற அநேக குடும்பங்களை இப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். கடன் கடன் எங்கு பார்த்தாலும் கடன், திரும்பிய பக்கமெல்லாம் கடன் வாங்கிவிட்டு அவற்றை கொடுக்க வழி இல்லாமல் வட்டி அதிகமாகி நிம்மதி இல்லாமல் மூச்சடைத்துக் கொண்டிருக்கின்ற அநேக குடும்பங்களை இப்பொழுது ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கின்றார். தவறுதலான முயற்சி, தவறான வழிகாட்டுதல், தவறான நடவடிக்கைகளால் கடன் மேல் கடன் எடுத்து சிக்கிக்கொண்டு சிலந்தி வலையில் சிக்கிய பூச்சியைப் போல விழி பிதுங்கிக் கொண்டிருக்கின்ற அநேகரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். இப்பொழுது மகனே மகளே, கவலைப்படாதே. உன்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து நான் விரைவில் உனக்கு விடுதலை தருகின்றேன். உன்னுடைய விவேகமற்ற தன்மையால், உன்னுடைய முட்டாள்தனமான காரியங்களால் அல்லது தவறுதலான முயற்சியால் அநேக கடன்களை நீ எடுத்து வாங்கி வைத்து இப்பொழுது அவைகளை அடைக்க வழியில்லாமல் சிக்கிக்கொண்டு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றாய். விரலுக்கு தகுந்த வீக்கம் என்றில்லாமல் பேராசையால் அல்லது தவறான எண்ணங்களால், கற்பனையால் அதிகமான அளவிலே கடனை ஏற்றிக்கொண்டு இன்று நிம்மதி இல்லாமல் தவிக்கின்றாய். கவலைப்படாதே, நீ என்னை தேடி வந்ததால் நான் அந்த பாரத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். உன்னுடைய கவலையை, உன்னுடைய கடன் தொல்லைகளை நான் மாற்றி தருகின்றேன். நான் உனக்கு ஆசை தருகின்றேன். நீ செய்கின்ற தொழிலே உனக்கு நல்ல முன்னேற்றங்களை தந்து நீ நேர்மையான முறையிலே எந்தவித குறுக்கு வழியும் இல்லாமல் வெகு விரைவிலேயே நீ உன்னுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறவும், மீண்டும் மீண்டும் கடனில் சிக்கிக்கொள்ளும் அந்த பலகீனத்திலிருந்து நீ விடுதலை பெறவும் நான் உன்னை பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கின்றேன். நீ மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நான் ஆசீர் தருகின்றேன். நீ விவேகமாக வாழ்ந்து, நீ முன்மதியோடு வாழ்ந்து சிறந்து விளங்கும்படியாக நான் உனக்கு ஆசீர் தருகின்றேன் என்று அன்போடு ஆசீர்வதிக்கின்றார். வயதான காலங்களிலே முதுமை என்ற நிலையை அடைந்து மிகுந்த மனமொடிந்து போய் இருக்கின்ற அநேக முதியவர்களை ஆண்டவர் இப்பொழுது ஆசீர்வதிக்கின்றார். இந்த காலங்கள், இந்த வயதுகள் எல்லாம், இளமை காலங்கள் எல்லாம் முடிவடைந்த பின்னர் முதுமை என்று ஒன்று வருகின்றது. அதோடு ஊர்பட்ட நோய்களும் அள்ளிக்கொண்டு வருகின்றது. நான் நோய்களை பார்ப்பதா அல்லது என்னுடைய தளர்ந்து போன உடலை பார்ப்பதா? நான் மனமொடிந்து போய் இருக்கிறேன், என் வாழ்க்கை வீணாகி விட்டது, நான் நிராதரவாக நிம்மதியில்லாமல் இருக்கின்றேன் என்று கவலைப்படுகின்ற முதியவர்களை ஆண்டவர் இப்பொழுது தொட்டு ஆசீர்வதிக்கின்றார். கவலைப்படாதீர்கள், இனி நான் வாழ்வது வேஸ்ட், இனிமேல் நான் வாழ்வது யாருக்கும் தேவையில்லை. என்னுடைய பிள்ளைகள் என்னை மதிப்பதில்லை, என்னுடைய பேர பிள்ளைகள் கூட என்னை மதிப்பதில்லை. எல்லாரும் என்னை பாரமாக நினைக்கின்றார்கள். எல்லோரும் என்னை ஏன் இன்னும் இருக்கிறாய், ஏன் செத்து தொலைய வேண்டியதானே என்ற அளவிலே என்னை உதாசீனப்படுத்துகின்றார்கள் என்று கவலையோடு இருக்கின்ற மகனே மகளே, கலங்காதே கலங்காதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ எவர் குறித்தும் கவலைப்படாதே. உலகத்திலே உள்ள நிலைதான் இது. முதுமை என்ற நிலையை நாம் எல்லோரும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த நிலையிலே நாம் சுமையாக கருதாமல், அந்த நிலையை ஒரு வெறுக்கத்தக்க ஒன்றாக கருதாமல் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு தனிப்பட்ட பருவம், மிகவும் விசேஷமானது, மிகவும் வித்தியாசமானது. வேறு பிள்ளைகள் இன்னும் பெரிய அளவிலே குடும்பத்தை பார்த்து பரவசப்படுகின்ற ஒரு அருமையான நிலை, ஆசீர்வாதமான நிலை என்று நினைத்து அந்த நிலையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நிலையிலே வரக்கூடிய உடல் நோய்களை நாம் நினைத்து கவலைப்படாமல், இது இயல்புதான். மிகவும் வயதான காலத்திலே உடலிலே நோய்கள் எளிதாக வருவது இயற்கைதான். அவைகளை நான் போராடி வெற்றி பெற வேண்டும், அவைகளில் இந்த விடுதலை பெற வேண்டும். அவைகளை மேற்கொள்ளாதவாறு அந்த நோய்கள் என்னை
என்னுடைய வாழ்க்கையை முடித்து விடாதவாறு நான் மிகவும் கவனமாக இருந்து என்ன ஆண்டவரோடு துணையாக இருந்து நான் அதை மேற்கொள்வேன் என்ற மன தைரியத்தோடு வாழும்படியாக ஆசீர்வதிக்கின்றார். மன தைரியத்தோடு நம்பிக்கையோடு வாழும்படியாக ஒவ்வொரு முதியவர்களையும் ஆசீர்வதிக்கின்றார். நன்றி கூறுவோம். பல்வேறு விதங்களிலே பல்வேறு அருளாசிரியரை நம் ஒவ்வொருவருக்கும், நமது குடும்பத்திற்கும், நமது நண்பர்களுக்கும், ஊருக்கும், உறவுகளுக்கும் வழங்கி கொண்டிருக்கின்ற நமது அன்பு தெய்வத்தை நன்றியோடு பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு ஆசிரியர் தருகின்றார். நீங்கள் அனைவரும் முழுமையாக அருளாசிரியர் பெற்று செல்லும்படியாக அவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கின்றார். தொடர்ந்து நற்கருணை வழிபாட்டிலும் இன்னும் திருப்பலியிலும் உங்களுக்கு ஏராளமான விதத்திலே நிறைவாக தன்னுடைய தெய்வீக வல்லமை உங்களில் பொழிந்து உங்கள் இல்லங்களுக்கு நிறைவாக தந்து உங்களை வாழ்விக்க வருகின்றார். நன்றியோடு நம்பிக்கையோடு வாழ்வோம். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவு செய்யும். ஆமென், ஆமென். தேவனே, என் தேவனே, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவசியாதவர்க்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்க்காகவும் உம்மை நம்பாதவர்க்காகவும் உம்மை நேசியாதவர்க்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன், உமது மன்னிப்பை கேட்கிறேன். மானுயரோ அருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய ஒழுங்கு முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய ஒழுங்கு முறைகள் வருக. புலங்களாலே மனிதனிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடும் வலிமை வாழ்க்கையாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தருகின்ற நாளிதுவே. ஆண்டவர் படைத்த நாளிதுவே. அருள்தனை தருகின்ற நாளிதுவே. உலகம் தோன்றும் காலம் முன்பே கிறிஸ்து வழியாய் நம்மை தேர்ந்தார். அவரின் வழியாய் தம் மக்களாக அன்பினாலே முன்குறித்தார். அவர் வழியாக அருளை தந்தார். திருவுள்ளபடியே அனைத்தும் செய்தார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார். மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார். மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஆண்டவர் படைத்த நாளிதுவே. அருள்தனை தருகின்ற நாளிதுவே. ஆண்டவர் படைத்த நாளிதுவே. அருள்தனை தருகின்ற நாளிதுவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித செபஸ்தியாரின் ஆசிரையும் அருளையும் இந்த உன்னதமான கல்வாரி பலியின் வழியாக நாம் பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களை நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறுகளாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே. வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தே உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு வல்ல தந்தை இறைவனே,
கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் செம்மறியே தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே உலகின் பாவங்களை போக்குபவரே நீரம் மீது இறங்குவே உலகின் பாவங்களை போக்குபவரே எம்மந்தாட்டை ஏற்றருள்வே தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவே ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 முதல் 25 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித குலத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தலாகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். யூதர்கள் அரும் அடையாளங்களை வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமை ஞானமாய் இருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடைமை ஞானம் மிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவானை வரும் ஒன்றா அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய்
இணையாய் சமமாயானும் பெண்ணும் இருகரம் கோர்த்திட அருள் புரியும். இணையாய் சமமாயானும் பெண்ணும் இருகரம் கோர்த்திட அருள் புரியும். இருகரம் கோர்த்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் வெளிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள். ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கும் கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு
பனிசா நிசா மமனீதனி கமமாரி கமா சரி கரி கரிசா பனிசா நிசா மமனீதனி கமமாரி கமா சரி கரி கரிசா மலர்களையே கொய்து வந்தே மனதுருக்கம் உள்ளவரே கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே கனிவிரக்கம் கொண்டவரே மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித செபஸ்தியார் தம்முடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடுந்துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் என்றும் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இந்த உன்னதமான நேரத்தில் அப்பமும் ரசமும் இயேசுவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் ஆறுகின்ற இந்த வேளையில் நம்முடைய வேண்டுதல்களை, நாம் சுமந்து வந்திருக்கின்ற கவலைகளை, நம்முடைய வாழ்க்கையில் படக்கூடிய துன்பங்களை இந்த அப்பரசம் வழியாக இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். இறைவன் நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடியவர், நமக்கு துணையாக இருக்கக்கூடியவர். இயேசுவனுடைய திருவுடல் திரு ரத்தம் வழியாக
நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்திலே பக்தியோடு பங்கேற்போம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் கருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மேற்பிள்ளைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
வழியால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை, குற்றங்களை, பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் உமது அமைதியும் ஒற்றுமையும் நலமான வாழ்வையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சும்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சும்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சும்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நிலத்தில் எழுந்துள்ள நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். எந்தன் நெஞ்சே வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. எந்தன் நெஞ்சே வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. தினநதீன் ததன தினநதீன் ததன தினநதீனா, தினநதீன் ததன தினநதீன் ததன தினநதீனா. என் பொருட்டு தம் உயிரை இழப்பவர் அதை என்றும் காத்துக் கொள்வார் என்கிறார் ஆண்டவர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறைசாட்சியான செபஸ்தியாரினும் புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ அதே மன வலிமை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவையார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கே